10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.7 5வது கணக்கு பார்க்குறோம். பின்வரும் பெருக்குத் தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. 2 சப்டிவிஷன்ஸ் இந்த கேள்வியில கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொடர் வரிசையானது 4, 8, 16, எக்ஸெட்ரா. இறுதி உறுப்பு 8192. பெருக்கு தொடர் வரிசையில இருக்கிறதா கொடுத்திருக்கிறாங்க. 80 ஜிபி. இப்போ ஒரு பெருக்கு தொடர் வரிசையில இருக்குங்கிறப்ப முதல் உறுப்பை ஏன்னு குறிப்பிடுவோம். ஏ = 4. பொது வித்தியாசம் R கணக்கிடுவதற்கு T2/T1 பயன்படுத்துவோம். T2ஓட மதிப்பு 8, 8/4 1, 2 2 8, 2/1 மதிப்பானது 2. இறுதி உறுப்பு TN 8192 என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப இதுல என்னோட மதிப்பை எப்படி கணக்கிடலாம்னா TN ஃபார்முலா எழுதிக்கலாம். TN = AR⁻n-1. இதுல மதிப்புகளை பிரதியிடுவதன் மூலம் என்னோட மதிப்பு கணக்கிடலாம். TN என்பது 8192 = A இன் மதிப்பு 4, R ஆனது 2 × n-1. 8192 பெருக்கல்ல இருக்கக்கூடிய 4 இந்த பக்கம் இடது பக்கம் கொண்டு வந்துடலாம், வகுத்தரில் கொண்டு வந்துடலாம். அப்போ 2 × n-1 வரும். கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 4 2 8 0 19 4 16 மீதி 3 32 8 32. இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதிக்கலாம். 2 × n-1 = 2048. இப்போ 2 × n-1ல அடிமானம் 2 இருக்கு. 2048ஐயும் அடிமானம் 2 வர மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா அடுக்குகளை சமப்படுத்தி மதிப்பு கணக்கிட்டுறலாம். 2048 2ஆல வகுக்கிறோம். 1 2 0 2 4 4 2 8. திரும்ப ஒரு 2ஆல வகுக்கிறோம். 10ல் 2 10 1 2 2 4 ÷ 2 2 4 மீதி 1 2 10 மீதி 1 6 2 12. இதையும் 2ஆல வகுக்கிறோம். 1 2 2 4 மீதி 1 8 2 16. திரும்ப 2ஆல வகுத்துட்டோம்னா 6 2 12 4 2 8 ÷ 2 3 2 6 2 4 ÷ 2 1 2 மீதி 1 6 2 12 ÷ 2 8 2 16. 2ஆல வகுக்கிற மதிப்பு 4. இதே 2ஆல வகுத்துட்டோம்னா 2 4 2ஆல வகுக்கிற மதிப்பானது 1. இப்போ எத்தனை முறை நம்ம டிவைட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா 11 முறை 2ஆல வகுத்திருக்கிறோம். இப்போ 2 × n-1 = 2048 2 × 11ன்னு எழுதலாம். அடிமானங்கள் சமமா இருக்கிறப்ப அடுக்குகளை சமப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா n-1 = 11. n மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும், -1 வலது பக்கம் போறப்ப +1. அப்போ 11 + 1ஓட மதிப்பானது 12. therefore தேவையான n மதிப்பானது 12 ஆகும். அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன்ல வரும். இரண்டாவது சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பெருக்கு தொடர் வரிசை 1/3 1/9 1/27 எக்ஸெட்ரா. இறுதி உறுப்பு 1/2187 என்பது ஒரு பெருக்கு தொடர் வரிசை. ஜிபி ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல முதல் உறுப்பு A இன் மதிப்பு 1/3. R கணக்கிடுவோம். பொது விகிதம் T2/T1. T2ஓட மதிப்பானது 1/9 T1ஓட மதிப்பு 1/3. இதை சுருக்கிறதுக்கு 1/9 1/3 டினாமினேட்டர்ல இருந்து நியூமரேட்டர் கொண்டு போறப்ப தலைகீழ் மதிப்பா எழுதிக்கலாம். 3/1 1 3 3 9. அப்ப மதிப்பானது 1/3. TN ஃபார்முலா எழுதிக்கலாம். அதாவது இதுல இறுதி உறுப்பு TN = 1/2187 என கொடுக்கப்பட்டுள்ளது. TN ஃபார்முலா TN = AR⁻n-1. மதிப்புகளை பிரதியிடுவோம். TN இன் மதிப்பு 1/2187 = A இன் மதிப்பு 1/3. Rஓட மதிப்பு 1/3 இடது பக்கம் வலது பக்கம் மாற்றி எழுதிக்கலாம். 1/3 பெருக்கல் 1/3 n-1 = 1/2187.
1/3 பவர் n-1 மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும். பெருக்கல்ல இருக்கக்கூடிய 1/3 வலது பக்கம் போறப்ப வகுத்தல்ல மாறிடும். அப்ப 3/1ன்னு வரும். 3 நியூமரேட்டர்ல எழுதிக்கலாம். 3/2187 ஓர் 3 3 7 3 21 2 3 6 மீதி 2 9 3 27 1/3 பவர் n-1 ஈக்குவல் டு 1/729. இடது பக்கம் 1/3ன்னு இருக்கிறதுனால 729 ஆனது நமக்கு 3ஆல் வகுப்படும். அப்ப இதை 3ஆல் வகுத்து எழுதிக்கலாம். 729 3ஆல் வகுக்கிறோம். 2 3 6 மீதி 1 4 3 12 3 3 9. இதை 3ஆல் வகுத்துட்டோம்னா 8 3 24 1 3 3 2 3 6 மீதி 2 7 3 21 9 3 27 3 9. இந்த 3ஆல் வகுக்கிற மதிப்பானது 1. 3ஆல நமக்கு 6 முறை வகுத்திருக்கிறோம். அப்போ 1/3 பவர் n-1 ஈக்குவல் டு 729 3 பவர் 6ன்னு எழுதிக்கலாம். இதை 1/3 ஹோல் பவர் 6ன்னு கொடுத்துடலாம். அடிமானம் சமமாக இருக்குங்கிறப்ப அடுக்குகளை சமப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பானது n-1 ஈக்குவல் டு 6, n ஈக்குவல் டு 6 -1 வலது பக்கம் போகிறப்ப +1. therefore தேவையான n மதிப்பானது n ஈக்குவல் டு 6 + 1 7. தேங்க்யூ.